பாருங்க, எப்படி இராணுவ அணிவகுப்பில் அனுதினமும் யுத்தம் வருகிற நாள் முதல் அதற்காக ஆயத்தமாக்கப்பட்டு எல்லா இராணுவ வீரர்களும் அனுதின பயிற்சிகளில் ஈடுபட்டு டெய்லி பாருங்கள், காலமே எழுந்து குளித்து அவர்கள் ஒரு இடத்திலே கூடி அணிவகுத்து அந்த பயிற்சியை செய்வார்கள். இது அனுதினமும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க முடியும். எப்பொழுது வேண்டுமானாலும் சண்டை வரலாம், யுத்தம் வரலாம், அதற்காக ஆயத்தமாக்க கொண்டே இருப்பார்கள். அதே போல தான் நாமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், வசனத்தை படித்தவர்கள் அனுதினமும் ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதுபோல் உற்சாகப்படுத்துகிற தன் ஆண்டவருடைய வசனங்களை தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஒவ்வொரு தீபங்களாக, ஒவ்வொரு அக்கினி சுடராக, ஒவ்வொரு நெருப்பாக அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஊழியர்கள் அவர்கள் என்ன பண்ணணும்? பட்டை தீட்ட வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதான அவர்களுக்கு அந்த வல்லமையை அந்த அந்த வல்லமையையும் அந்த ஊக்கத்தையும் அவர்களுக்கு ஊட்டி விட வேண்டும். அப்படி ஊட்டி விடுகிற ஊழியர்கள் அவர்களுக்கு அனுதினமும் இராணுவ பயிற்சி கொடுப்பது போல தேவ பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி அனுதினமும் கொடுத்தால் அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். ஒரு எழுப்புதல் வருவதற்கு முன்பாக இன்றைய பட்டணங்களெல்லாம் சுவிசேஷம் சொல்லி முடிக்கப்படும். ஊழியக்காரர்கள் எல்லா வசனங்களையும் கற்று தேர்ந்தெடுக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளை அனுதினமும் அமர வைத்து சத்திய வசனங்களை அவர்களுக்குள்ளாக ஊட்டுங்கள், ஊட்டி வளருங்கள், பிரகாசிக்க பண்ணுங்கள். அவர்கள் சுடர்களாக எல்லா பட்டணங்களும் எழும்பி போக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உண்டாக்க வேண்டும். இது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா.